கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாத்தூர் தொட்டி பாலத்துக்கிட்ட ஒரு சட்டவிரோதமான ஜபக்கூடம் ஒன்று இயங்கி வந்தது. ஏற்கனவே அது நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த சட்டவிரோதமான ஜபக்கூடத்தை நீக்க வேண்டும், அதை அகற்ற வேண்டும் என்ற உத்தரவும் இருக்கிறது. ஆனால் இதுவரை காவல்துறை செயல்படாமல் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை எதிர்த்து ஏற்கனவே இந்துக்கள் மனுவெல்லாம் கொடுத்திருந்தார்கள். ஆனால் இப்போ வரைக்கும் அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால இந்து முன்னணி சார்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், ஒரு கண்டன கூட்டம் ஒன்று நேற்று நடத்தப்பட்டது. அதுல எல்லாரும் கலந்து கொண்டு நேற்றுக்கு அந்த ஒரு மிகப்பெரிய இந்து எழுச்சியாக நடந்திருக்கிறது. அங்க ஒரு கண்டன கூட்டமும் நடைபெற்றிருக்கிறது. வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்து இந்துக்கள் போராடி வருகிறார்கள். அந்த போராட்டத்தன்மையை எக்காரணம் கொண்டும் அவர்கள் இழக்காமல் இருப்பது என்பது உண்மைக்குமே பாராட்டத்தக்கது. இதுக்கு முன்னாடி நம்ம 1980களில் சர்ச்சுகள் கட்ட ஆரம்பித்ததற்கு அந்த காலத்திலிருந்து போராட்டம் ஒரு விதமாக இருந்தது. அதற்கு முன்பு 1940-50களில் கூட அங்க தாய்மதம் திருப்பக்கூடிய வேலையை எங்க தாத்தா எல்லாம் பண்ணியிருக்காங்க அங்க. அதுக்கப்புறம் பின்னாடி 60-70களில் ஆர்பிவிஎஸ் மணியஞ்சி அங்க இருந்தாங்க. அப்ப எங்க அப்பா மணியஞ்சி இவங்கெல்லாம் சேர்ந்து, இது எனக்கு மணியஞ்சி சொல்லி தான் தெரியும், அப்பா கூட நம்மகிட்ட இந்த விஷயத்த சொல்லலை. உங்க அப்பா நாங்கள்லாம் போய் இப்படி எல்லாம் கொஞ்சம் பேர் தாய்மதம் திருப்பணும், அவங்களுக்கு இடமெல்லாம் கூட வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஃபியூனரல் இதுக்கெல்லாம் வேண்டிய இடம் வேணும், இதெல்லாம் வாங்கியெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில். அதுக்கப்புறம் இந்த காலங்களில் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா கலவர காலங்கள்லேயும் இந்த மாதிரியாக இந்துக்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இந்த எல்லா காலங்கள்லையும் நீங்கள் பார்த்தாச்சுன்னா மைட்டி கவர்மெண்ட், மைட்டி சர்ச்சுக்கு எதிராக ஒரு சின்ன குரூப் ஆஃப் இந்துக்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அதுக்கப்புறம் 1986 கிட்ட வலுவாக இருந்த இந்து முன்னணியில ஒரு பெரும் பிளவு ஏற்பட்டது. ரொம்ப மோசமான ஹிந்து அமைப்புகளின் நிலைமை போச்சு. அப்போ பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அங்கே மாவட்ட அமைப்பாளராக இந்து முன்னணிக்கு வந்து திருப்பி இந்து முன்னணிக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்தார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வழுதலம்பள்ளம் அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு சர்ச்சை கட்டினான். அந்த ஊரில் ஒரு பொம்பளைகளுக்கு வீடுகளில் தங்கம் இருக்காது. சுப்ரீம் கோர்ட்டு வர அந்த கேஸை நடத்தி அவங்க சொந்த செலவில், ஏன்னா அன்னைக்கு பிஜேபி ஆட்சி கட்சியில் ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு இந்த அமைப்புக்கு வரக்கூடியவன் என்ன கையிலேருந்து பணத்தை போட்டு தானே வேலை செய்த காலம். இனி மாதிரி தனியாக ஆஃபீஸு, வண்டி வாகனங்கள், வார் ரூம், இந்த மாதிரி எல்லாம் வசதி ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது நம்மளை ஒருத்த மதிச்சது கூட கிடையாது ஆனால் அந்த காலங்களில். அப்போ அப்படிப்பட்ட போராட்டங்கள் எல்லாம் நடத்தி அந்த மாவட்டத்தில் அதே பண்ணாங்க. அதே மாதிரி பல ஊர்கள் சுப்ரீம் கோர்ட்டு வர சொந்த பணத்தை வீட்டில் இருந்து சொத்தை விற்று, அவங்க தங்க நகைகள் எல்லாம் விற்று, இப்படியெல்லாம் போராட்டம் நடத்தி இன்னும் இந்துக்கள் வாழ்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இந்த இவ்வளவு ஆண்டு கால இந்துக்களோடு தொடர் போராட்டம் தான் காரணம். பாருங்க, எல்லா இடத்துலையும் போய் அடாவடித்தனம் ரவுடித்தனம் பண்ணால் சேகர்பாபு. இந்த சேகர்பாபு கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டாறு கோயிலில் போயிட்டு அங்கே காவிக்குடியை கட்டப்படாதுன்னு சொன்ன உடனே கண்ணன் ஒருத்தர் ஒரு வக்கீல் கழட்டி பாரல, அப்புறம் உங்க மந்திரி என்ன ஆறாம் பாராம் அப்படின்னு சொன்ன உடனே கடியெல்லாம் வச்சுட்டு போயிட்டான். ஒரு கிறிஸ்தவ மந்திரி எங்கள் ஊரில் இந்த மலமுழுங்கி மைக்கேல்னு ஒரு பழமொழி உண்டு. அதில் சொல்லுவாங்க மனமுழுங்கி மனோ தங்கராஜ். அங்கே அப்படின்னு சொன்னா பாரம்பரியமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போகக்கூடிய காவடியை தடுக்கணும் பார்த்தாரு. இந்துக்கள் போராடி அதை மீண்டும் ஜெயித்தார்கள். மண்டக்காட்டில் ஹிந்து மாநாடை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பார்த்தார்கள். இந்துக்கள் போராடி அதிலும் வெற்றி கண்டார்கள். அதனால கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, போராட்டம் என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஸ்பெஷாலிட்டி. இந்த போராட்டம் கூடிய இந்த விதை என்பது கிட்டத்தட்ட ஹிந்து அமைப்புகள் 1940களில் இருந்து விதைச்சிட்டு வந்தாங்க. பாருங்க, அங்க அந்த ராக்கில் விவேகானந்தருக்கு இடம் கொடுக்க மாட்டோம்னு கிறிஸ்தவன் சிலுவையை வச்சான், அதே ஏற்று போராடி ஜெயித்தோம். அந்த போராட்ட பாரம்பரியம் என்பது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை பாரதிய ஜனதா கட்சி என்ற அரசியல் கட்சி இதை அறுவடை செய்து இதைக்கு சில ஓரளவு இதை டவுஸ் பண்ணவும் செய்தது. ஆனால் அதையும் மீறி இந்துக்கள் வர்றாங்க. இன்னும் சொல்ல போனா பல இந்துத்துவ அமைப்புகளை இந்த போராட்டத்துக்கு கொஞ்சம் நீர்த்து போக வைத்தார்கள்.
ஆனாலும் இந்துக்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்ட தன்மை இன்று வெளிப்பட்டிருக்கிறது. அதனால இந்த இஷ்யூவை பேசுறதுக்கு முன்னாடி ஏன் இந்த விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் இந்த தேசத்திற்கு ஒரு முன்மாதிரி மாவட்டம். தொடர் போராட்டங்கள், கிறிஸ்தவம் பெரும்பான்மையா இருக்கான், அதை பத்தி எனக்கு என்ன கவலை, என் உரிமைக்கு நான் போராடுவேன். பணம் இல்லை, கவலை இல்லை, பதவி இல்லை, பிரச்சனை இல்லை, கேஸ் போடுவோம், பரவாயில்ல. ஆனால் நான் வீட்டுல மதத்தை பூட்டி வைக்க மாட்டேன். நான் போகிறவனெல்லாம் நான் ஹிந்து ஹிந்து ஹிந்துன்னு நான் சொல்லுவேன். ஹிந்து என்ற ஒரு மந்திர சொல்லுக்காக நான் எந்த தியாகமும் செய்ய தயாராக இருப்பேன். இப்படி வளர்ந்த மாவட்டம் அது இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு. அதனால இந்த போராட்டம் என்பது இன்னைக்கு முளைத்தது அல்ல, இது அந்த மாவட்டத்தின் DNA. இதை புரிந்து கொள்ளாமல் ஹிந்து அமைப்புகள் அந்த மாவட்டத்தை கையாண்டார்கள் என்பது உண்மை. அதை நான் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இனிமையாவது அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்தது, நீங்க அந்த மாவட்டத்தை பொறுத்தளவுல ஏன் இந்த போராட்டம்லாம் வருது அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே 1982 கலவரம் வரக்கூடிய நேரத்துல கலெக்டர் ஆபீஸ்ல நடந்த ஒரு கூட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பேச்சுவார்த்தை வரும்போது ஒரு வழிபாட்டு தலத்துல இருந்து இன்னொரு ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ள இன்னொரு வழிபாட்டு தலம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏன் அந்த முடிவு எடுக்கிறாங்க? அதுக்கு முன்னாடி பல கலவரங்களுக்கும் இந்த புதுசா கட்டக்கூடிய சர்ச்சை தான் காரணங்கிறதுனாலதான் அந்த முடிவு எடுக்கப்படுகிறது. ஸோ அந்த முடிவு எடுப்பதற்கு அதுக்கு பெரிய பின்னணியாக இருந்தது என்னன்னா, இதுக்கு முன்னாடி திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இருக்கும்போது ஒரு வழிபாட்டு தலத்திலிருந்து 1.5 கிலோமீட்டருக்குள்ள இன்னொரு வழிபாட்டு தலம் கொண்டு வரக்கூடாது என்பது திருவிதாங்கூர் பகுதியில் உள்ள சட்டம். அப்ப அந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு அன்னைக்கு வேணுகோபால் கமிஷன்ல எங்க அப்பா தான் இன்னைக்கு அந்த ஆர்குமெண்ட்டை முன்னாடி வைக்கிறார் இந்துக்கள் சார்பாக. அதன் அடிப்படையில் இந்த மாதிரியான மாற்றங்கள் என்று ஏற்பட்டது. இன்னைக்கு அங்க பல சர்ச்சைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறதுன்னா அந்த ஒரு பீஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய அந்த மீட்டிங்கை அதை தொடர்ந்து வந்ததுதான் காரணம். அதுக்கப்புறம் வேணுகோபால் அவர்களுக்குள்ள அந்த அறிக்கை என்பது தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு கெசட்டிலும் பதிப்பித்தது. ஆனால் அதற்கு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது துரதிருஷ்டவசமானது. ஜெயலலிதா மட்டும் அதுக்கப்புறம் அந்த மதமாற்ற தடை சட்டத்தை மட்டும் ஒன்று கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் அதை பின்வாங்கிட்டாங்க. ஏன்னா அது அதில் சொல்லப்பட்டதுல ஒரு ஷரத்து. அப்ப நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த சர்ச்சு கட்டுமானங்கள் என்பதுதான் பல இடங்களில் கலவரங்களுக்கே காரணம் என்பதை அன்னைக்கு நீதியரசர் வேணுகோபால் அவர்கள் அவருக்குள்ள அறிக்கையில் தெரிவித்திருந்தார். ஸோ அப்ப இந்த மாதிரி ஒரு நீதியரசருக்குள்ள ஒரு அறிக்கை, ஆல்ரெடி ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு திருவிதாங்கூர் சட்டம், ஏற்கனவே 1982 கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து நடந்த கூட்டத்தின் முடிவு, இதை இவ்வளவத்தையும் மீறி இவர்கள் கட்டி வருகிறார்கள். அப்ப இந்த மாதிரி சர்ச்சு கட்டுறாங்க. அப்ப இது சட்டவிரோத சர்ச்சுன்னு ஏதாவது போலீஸ்காரங்க நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா மைனாரிட்டி கமிஷன் அவங்களுக்கு மேல ஃபைன் போடுறது. இதை செய்தது யாரு அப்படின்னா, இங்க மைனாரிட்டி கமிஷன்ல இதுக்கு முன்னாடி பீட்டர் அல்போன்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த மாதிரியான வேலைகளை செய்தார். அதாவது சட்டத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு ஃபைன் போடுவதற்கு மைனாரிட்டி கமிஷனை பயன்படுத்தினார். சோ அப்ப நீங்க எதை கவனிக்கணும் அப்படின்னா, சட்டம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா சட்டத்தை நடைமுறைப்படுத்துறவனுக்கு மேல ஃபைன் வருது. அப்ப அங்க உள்ள இந்துக்களோட நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த சூழல்ல இன்னைக்கு அங்க ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த போராட்டத்தில் பங்கெடுத்த ஒவ்வொரு ஹிந்துவும், நம்ம வீரத்துறவி சொன்ன மாதிரி, ஒரு குழந்தை உள்ளவரை போர்க்கொடி பறந்திடும். இன்னும் வீரத்துறவி எதை சொன்னாரோ அந்த இந்துக்கள் அவர்கள். அதனால தமிழ்நாடு மட்டுமில்லை, பாரத நாடு மட்டுமில்லை, ஒட்டுமொத்த உலக ஹிந்துக்கள் மட்டுமில்ல. பலர் சொல்லுவாங்கல்ல, என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உரிமைக்காக யாரு போராடினாலும் அவன் தான் பெரிய ஆளுன்னு. அந்த அவ்வளவு வெறும் காலில் விழணும்னு சொன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஹிந்துக்கள் காலில் தான் விழணும். இதையும் கூட அடக்குமுறை எங்க இருக்கும்? சட்டம் இருக்கு, சட்டத்தை செயல்படுத்த மாட்டோம், சட்டத்தை செயல்படுத்தின அதிகாரிக்கு மேல நடவடிக்கை, இதற்கு குரல் கொடுக்கிறோம் மேல கேஸு. இது இவ்வளவுத்தையும் மீறி
கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமாக ஒரு சமுதாயம் போராடி வருகிறது அப்படின்னு சொன்னா, இதையும் கூட என்னைய ஹிந்துத்துவத்துக்கு ஒரு சர்டிபிகேட் வேணும்? இதாண்டா போராடுற பரம்பரை. இதே கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன். கொண்டு வந்தவொடனே கிறிஸ்தவம் அம்பிட்டு வேணும் கவர்மெண்ட் ஸ்கூலை சரண்டர் பண்ணிட்டு ஓடிவிட்டான். உங்களால ஒரு சட்ட பேப்பரை சமாளிக்க முடியல, இவ்வளவு பேரை இந்துக்கள் இன்னும் சமாளிச்சுக்கிட்டு அந்த ஊர்ல என்ன வாழ்ந்துகிட்டு இருக்கான்னா, அவன் தான் ஒரிஜினல் டிஎன்ஏ உள்ளவன். அதனால இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று பிரார்த்திப்பதுடன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த அயோக்கியத்தனத்திற்கு எதிராக, இது இந்த மாத்தூர்ல மட்டும் இல்ல, பல ஊர்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஒட்டுமொத்த பாரத தேசத்தில் உள்ள இந்துக்கள் பங்கெடுக்க வேண்டும். காஷ்மீரை மாதிரி நாளைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் ஆகிவிடக் கூடாது. இது ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்ங்கிறது மட்டும் இல்லை, இட் இஸ் நாட் ஓன்லி எக்ஸிஸ்டென்ஷியல், இது அதுக்கும் மேல என்ன அப்படின்னா, இந்த தேசத்தின் ஒருமைப்பாட்டிற்கு விடக்கூடிய சவால் தான் இந்த சர்ச்சை கட்டக்கூடிய பணி. ஏன்னா வேணுகோபால் அதையும் சொல்லியிருக்காரு, அமெரிக்கா வாழ்க்கைன்னு இங்க உள்ள மீனவன் போட்டுக்கிட்டு இருக்கான், அமெரிக்காவுக்கு சம்பந்தம். இதெல்லாம் வேணுகோபால் அவருக்குள்ள அறிக்கையில சொல்லியிருக்காரு. கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அந்த காலத்துல சொன்னது, காந்தி வரலாறுல, நேரு குடும்ப வரலாறுல எழுதப்பட்டிருக்கிற விஷயம். கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டை கேரளாவில் அது ஜெயிக்க விடாமல் தடுப்பதற்கு சர்ச் வழி அமெரிக்கா பணம் செலவு செய்தது வந்தது. சோ இந்த சர்ச்சுங்க கூடியதை நேரு குடும்பத்தை சார்ந்த குடும்பத்தை பத்தி எழுதின புஸ்தகத்திலும் சரி, எங்க பக்கத்து மாநிலமான கேரளாவை ஆண்ட கம்யூனிஸ்ட்காரர்களும் சரி, ஒவ்வொரு சர்ச்சையும் அமெரிக்காவுக்குள்ள ஏஜென்ட்டுகள்னு தான் சொல்லியிருக்காங்க. வேணுகோபாலும் அதுதான் சொல்லியிருக்காரு, நீதியரசரும் அதுதான் சொல்லியிருக்காரு. இவர்களெல்லாம் 5ஆம் படை அப்படின்னு சொல்லியிருக்காரு காந்தியன் ஆண்ட்ரூஸ். எனக்கு மதமாற்றம் தடை சட்டம், நான் எனக்கு சட்டம் இயற்றும் வலிமை இருந்தால் நான் முதலில் எழுதுவது மதமாற்ற தடை சட்டம் சொன்னது மகாத்மா காந்தி. அதனால இந்த ஒரு சர்ச்சு போராட்டம் என்பது இந்த தேசத்தின் ஒருமைப்பாட்டிற்கான போராட்டம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.